Hi, hello. Welcome back to Madan's Classroom channel. This is Madan Kumar. In the last video, we talked about relations and functions. That's the first topic, exercise 1.1, Cartesian product. That is, two sets in between. How we order pairs make condition based on in the video, we talk about exercise 1.2. That is relation is just nothing but two sets in between. How we relation make என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சொல்றாங்க ரிலேஷனல் டாபிக்ஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 1.3 பார்ப்போம். இந்த 1.3 டாபிக்ல ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ரிலேஷனை நம்ம எப்படி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஒரு ரிலேஷனை நம்ம எப்படி எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் அப்படினு சொல்றாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் 1.4ல டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனோட டைப்ஸ்ல என்னென்ன இருக்கு? இன்டு ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ், சர்ஜெக்டிவ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 1.5ல composition வந்து பார்க்க composition nothing but ஒரு chain reaction அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். அது அந்த டாபிக் வரும்போது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸர்சைஸ் 1.2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஸ். எக்ஸர்சைஸ் 1.2 ரிலேஷன்ஸ் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்டு செட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிளட் ரிலேஷன் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஜோதின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரகுன்னு ஒருத்தவங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பேஸ் பண்ணி சொல்லலாம்? பிளட் ரிலேஷன் சொல்லிக்கலாம். மேபி மதராக இருக்கலாம் ஆர் சிஸ்டராக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ரெண்டு செட்டை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணால் அப்போ நம்ம எதுவும் சொல்ல வந்து ஒரு ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஏங்கிற ஒரு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏ, பி, சி, டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிங்கிற ஒரு செட்டில் நான் என்ன பண்ணுற எலிமெண்ட்ஸ் எப்படி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இவங்களோட நேட்டிவ் பிளேசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஇ, அதாவது கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏவோட நேட்டிவ் பிளேஸ் வந்து சென்னை, பியோட நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர்னு கன்சிடர் பண்ணி, சியோட பிளேஸ் ஆல்சோ நேட்டிவ் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர், அண்ட் தென் டியோட பிளேஸ் சென்னைன்னு சொல்லலாம். இங்கே நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? நேட்டிவ் பிளேசஸ். இங்கே நேட்டிவ் அப்படிங்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிலேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ஏ இஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் பி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் சி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் டி இஸ் ஃப்ரம் சென்னை. இப்படியே நம்ம வந்து ரிலேஷன்ஸ் வந்து நம்ம இப்படி வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். ஓகே, டொமைனா சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆல்வேஸ் டொமைன், செகண்ட் செட்டை நம்ம ஆல்வேஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? என்னது ஃபர்ஸ்ட் செட் வந்து நம்ம டொமைன் சொல்லுவோம், செகண்ட் செட் வந்து ஆல்வேஸ் நம்ம கோடொமைன் சொல்லுவோம். இப்போ நான் ரிலேஷன் அப்படிங்க வந்து இங்கே என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்து நான் ரிலேஷன் அப்படிங்க வந்து நான் செப்பரேட் மேப்பிங் நான் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸோட வாங்கினா ரேங்க் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போது ரிலேஷன் வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ ஏங்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரேங்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? பிங்கிற ஸ்டூடெண்ட் 1st ரேங்க் வாங்கியிருக்காங்க, சிங்கிற ஸ்டூடெண்ட் 8th ரேங்க் வாங்கியிருக்காங்க, டிங்கிற ஸ்டூடெண்ட் 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க, இங்கிற ஸ்டூடெண்ட் 2nd ரேங்க் வாங்கியிருக்காங்க, எஃப் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 6th ரேங்க் வாங்கியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் செட் ஆல்வேஸ் டொமைன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாவா இல்லைங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆல்வேஸ் டொமைன், செகண்ட் செட் ஆல்வேஸ் கோடொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லலாம்னா இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், அதாவது இங்கே ஏலேருந்து, அதாவது இந்த ஏ எலமெண்ட் வந்து 5ங்கிற ரேங்க்ல வந்து மார்க் ஆயிருக்குங்களா, அப்போது மார்க் ஆனது மட்டும், அதாவது ஏ செட்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் செட்லேருந்து செகண்ட் செட்டுக்கு மார்க்கான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொன்னோம். அதாவது டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் மார்க் ஆகிருக்கு, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஆகிருக்கோ அது மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட், அதாவது இங்கே வந்து பார்த்தா 5th எலிமெண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது, அண்ட் தென் 7th எலிமெண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு எலிமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டை
ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். பட் இந்த ஹோல் செட்டை நம்ம கோடொமைன் சொல்லிக்கலாம். அதாவது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நம்ம எதை மேக் பண்ணலாம்னா மார்க்டு எலமெண்ட்ஸ் 1 2 3 5 6 8 மட்டும் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கிளியர் ஆச்சுங்களா? எக்ஸ் அப்படிங்கிற செட் வந்து பண்ணால் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் செட் இஸ் ஈக்குவல் டு டொமைன், செகண்ட் செட்டை நம்ம கோடொமைன் நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஏ செட்டில் இருக்கிற மார்க்கர், அதாவது ஃபர்ஸ்ட் செட்லேருந்து செகண்ட் செட்டுக்கு மார்க்கர் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், அதாவது செட் ஏ அண்ட் தென் செட் பி, அந்த ரெண்டு செட்டுக்கு இன்பிட்வீனில் நம்மளால் எவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதை ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் சொல்லலாம். இப்போ டோட்டல் நம்பர் ரிலேஷன்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ, அதாவது ஏ அதாவது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் செகண்ட் செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கோங்க. Number of elements in B is equal to Q now, then the total number of relation exists in both the set is equal to 2 power P into Q. 2 power P into Q. Okay, now next null relation. Null relation. What is null relation? We consider just ரெண்டு செட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். A and then B ன்னு ஒரு ரெண்டு செட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1 2 3 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே வந்து CDF அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த எலமெண்ட்ஸ் என்னன்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து நம்ம வந்து காம்படிஷன் அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே எடுத்துக்கிற எலமெண்ட்ஸ் அந்த ரன்னிங் ரேஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களோட எலமெண்ட்ஸ் நம்ம ராங்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இங்கே இந்த ஃபஸ்ட்டு செட்லேருந்து எந்த ஒரு ரிலேஷனும் நமக்கு வந்து ஃப்ரேம் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ரிலேஷனும் ஃப்ரேம் அவுட் ஆகாத ஒரு செட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நல் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நல் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டேட்டா எக்ஸசைஸ் 1.2 வந்து சம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏ செட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 and set B is equal to 3 0 -1 7 and நம்மகிட்ட என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? which of the following are relation from A to B, அதாவது இந்த ரெண்டு செட்க்கு இன் பிட்வீன்ல இதுக்கு ரிலேஷன்ஸ் வந்து இது வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணுதா அப்படிங்கறது நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் A செட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். A செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏரோ டயகிராம் வந்து மார்க் பண்ணலாம். 1 2 3 7 and then B set is equal to 3 0 -1 7. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 2 1. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பி செட் வந்து 1ங்கிற எலிமெண்ட் இல்லவே இல்லை. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியாது. ஸோ 7 1 நம்மளால் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண முடியாது. ஸோ R1 ரிலேஷன் 1 இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிலேஷன் 2 R2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரியும், பட் -1 வந்து இங்கே இருக்குது, பட் அது இங்கே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் செட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ண நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்த டாபிக். சரிங்களா? அப்போ -1 ஃபர்ஸ்ட் செட்டில் -1 கிடையாது, பட் செகண்ட் செட்டில் இருக்குது. அதுக்காக அதை வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது. ஸோ R2 இஸ் நாட் ரிலேஷன். ஸோ R2 இஸ் நாட் ட்ரூன்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் R3 கேட்டிருக்காங்க 2 -1 2 -1 எஸ் 2 -1 ரிலேஷன் வந்து மேக் பண்ணலாம். and then 7 7 yes possible and then 1 3 yes possible. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? R3 வந்து ரிலேஷன் சொல்லிக்கலாம். அப்போ R3 is a relation from A to B. next R4 ஓட எலிமெண்ட்ஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 7 -1 7 -1 0 3 பட் A செட்ல 0 கிடையாது. அண்ட் 3 3 மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்க. அண்ட் தென் 0 7 சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ R4 இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஆல்சோ R4 இஸ் ஆல்சோ ஏ நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B நம்ம சொல்லிக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம். let A is equal to 1 2 3 4 etc. to 45 and R be the relation defined as is a square of on A. Write A R as a subset of A cross A and find domain and range. நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்கன்னா செட்டியன் கொடுத்திருக்காங்க. செட்டியோட ஏவோட எலிமெண்ட்ஸ் 1 to 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த நம்ம வந்து R னு ஒரு ரிலேஷன் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண சொல்றாங்க. அது எப்படின்னா
set A to set A and then எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணினா இஸ் a ஸ்கொயர் நம்பர் பேஸ் பண்ணி ஃப்ரேம் அவுட் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் R ஓட ரிலேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ணனும் and then டொமைன் அண்ட் கோடொமைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகே set A நம்ம கன்சிடர் பண்ணனும் set A இது என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 6 7 etc to 45 வரை கொடுத்திருக்காங்க சரிங்களா and then நம்ம எதுக்கு மேப்பிங் பண்ண போறோம் அது செட் A க்கு தான் நம்ம வந்து மேப்பிங் ரிலேஷன் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண போறோம் சரிங்களா அது ஃப்ரேம் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் எதை பேஸ் பண்ணி இந்த டொமைன்ல இருக்கிற வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரிங்களா அப்போ 1 ஓட ஸ்கொயர் நமக்கு இங்க என்ன வருது 1 squares are 1 2 squares are 4 3 squares are 9 4 squares are 16 5 squares are 25 and then 6 squares are 36 7 squares are 49 but நமக்கு இங்க A செட்டோட எலிமெண்ட்ஸ் எது வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க 45 வரைக்கும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பட் நமக்கு வந்து unfortunately A square is equal to 49 வரதுனால நம்மளோட டொமைன் இதோட நமக்கு ஸ்டாப் ஆயிடும் சோ அப்ப நம்ம இங்க என்ன மேக் பண்ணலாம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா A செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன எழுதலாம் 1 2 ன்னு எழுதலாம் பட் அதுல நமக்கு ஸ்பேஸ் இருக்காதனால 1 4 9 16 25 36 14 எழுத முடியும் so data mapping பண்ணிடலாம் 1 to 1 relation 2 4 3 9 4 to 16 5 to 25 6 to 36 அப்ப நம்ம ரிலேஷன்ஸ் நம்ம ரிலேஷன் ஆட் நம்ம எப்படி எழுதலாங்க 1 1 2 4 3 9 and then 4 16 5 25 and then 6 36 இந்த ரிலேஷன் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணலாம் ஓகே நம்ம என்ன நம்மகிட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க and also domain and codomain வந்து கேட்டிருக்காங்களா டொமைனோட வேல்யூஸ் எப்படி வரும் domain is equal to 1 செட்டில என்னென்ன வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் 1 2 3 4 5 6 and then range கேட்டிருக்காங்க ரேஞ்ச் நம்ம என்ன வேல்யூ அதாவது கோடமைன்ல நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் 1 4 9 16 25 36 கிளியர் ஆச்சுங்களா இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏங்கிற செட் கொடுத்து 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க எலிமெண்ட்ஸ் வந்து 1 to 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க R னு ஒரு சப்செட் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண சொல்றாங்க அது எப்படின்னா இஸ் a ஸ்கொயர் ஆஃப் A அதாவது A to A தான் ஃப்ரேம் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க பட் அந்த நம்பர் எப்படி இருக்கணும் என்ன கண்டிஷன் இங்க அப்ளை ஆகுது ஸ்கொயர்ங்கற கண்டிஷன் வந்து இங்க அப்ளை ஆகுது சோ அப்ப நமக்கு டொமைன் என்ன கிடைக்கும் 1 to 6 வரைக்கும் கிடைக்கும் கோடொமைன் 149 கோடொமைன் வந்து ரேஞ்ச் 149 16 25 36 வரைக்கும் நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் ஓகே third problem a relation R is given by the set x order pair of x y slash y is equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 5 and find domain and range கேட்டிருக்காங்க ஓகே நம்ம இந்த செட்ல நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஆர்டர் ரிலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதோட கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க y is equal to x plus 3 where x ஓட எலிமெண்ட்ஸ் எப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க 0 1 2 3 4 5 வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க domain and range கேட்டிருக்காங்க ஓகே நம்ம ஆல்வேஸ் நான் அந்த ஆர்டர் பேர்ல ரெஃபர் சொன்ன மாதிரி தான் x y ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் always belongs to first set and then second elements always belongs to the second set அப்படி நம்ம சொல்லிருக்கோமா ஓகேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் x ஓட கண்டிஷன்ஸ் x ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க எப்படின்னா x ஓட வேல்யூ 0 வா இருந்துச்சுனா y ஓட வேல்யூ எப்படி இருக்கும் y is equal to 0 plus 3 which means 0 plus 3 is equal to 3 and then x ஓட வேல்யூ வந்து 1 ஆ இருந்துச்சுனா y ஓட வேல்யூ 1 plus 3 is equal to 4 x ஓட வேல்யூ வந்து 2 ஆ இருந்துச்சுனா y is equal to 1 plus 3 is equal to 2 plus 3 is equal to 5 and then x is equal to 3 na y is equal to 3 plus 3 is equal to 6 x is equal to 4 இருந்துச்சுனா y is equal to 4 plus 3 is equal to 7 and x is equal to 5 இருந்துச்சுனா y is equal to 5 plus 3 is equal to 8
அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸோட எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைமில் மேக் பண்ணலாமா? 0 1 2 3 4 5 and then ஒயோட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 4 5 6 7 8. இப்போ மேப்பிங் பண்ணா சரிங்களா? நான் ஆல்வேஸ் நம்ம சொன்னது தான். டொமைன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 மீட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் என்ன கிடைச்சிருக்கு? 0 1 2 3 4 5. அதே நம்மகிட்ட ரேஞ்ச் என்ன கிடைச்சிருக்கு? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3 4 5 6 7 8. ஃபோர்த் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது கண்டிஷன் x is equal to 2y கமா எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? x belongs to 2 3 4 5 and y elements belongs to 1 2 3 4. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஏரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, கிராஃப் கேட்டிருக்காங்க, அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். x is equal to 2y. சரிங்களா? இந்த கண்டிஷன் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது y is equal to இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வாங்க, மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும். அப்போ x டிவைடட் பை 2. அதாவது ஒயோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? ஒயோட எலிமெண்ட்ஸ் x டிவைடட் பை 2 இருக்கும். ஓகே, இப்போ ஒயோட எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். x is equal to 2 இருந்துச்சுன்னா 2 by 2 is equal to 1. when x is equal to 2 இருந்துச்சுன்னா ஒயோட எலிமெண்ட் 1 இருக்கும். when x is equal to 3 இருந்துச்சுன்னா ஒயோட எலிமெண்ட் எப்படி இருக்கும்? 3 by 2 which means 1.5 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் x is equal to 4 இருந்துச்சுன்னா ஒயோட எலிமெண்ட் 4 by 2 is equal to 2 இருக்கும். and then x is equal to 5 இருந்துச்சுன்னா ஒயோட எலிமெண்ட் 5 by 2 is equal to 2.5 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏரோ டயக்ராம் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணி இப்போ நம்ம எக்ஸோட எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஒயோட எலிமெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் பேஸ் அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ரிலேஷன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஏரோ டயக்ராம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோ டயக்ராம். ஓகேங்களா? செட் A. அப்போ எக்ஸோட எலிமெண்ட்ஸோட எப்படி இருக்கு? x and then y. எக்ஸோட எலிமெண்ட்ஸ் 2 3 4 5 and then y-ஓட எலிமெண்ட்ஸ் 1 2 3 4. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ x is equal to 2 இருக்கும்போது y-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்குங்களா? அப்போ x is x 2 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் x is equal to 3 இருக்கும்போது y-ஓட எலிமெண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1.5 which means 3 by 2 கிடைச்சிருக்கு. பட் அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு எலிமெண்ட் y இல்லை. ஸோ அந்த ரிலேஷன் வந்து நம்மளால வந்து மார்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் x is equal to 4 இருக்கும்போது y-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்குங்களா? ஸோ 4 2. நெக்ஸ்ட் x is equal to 5 போது நமக்கு y-ஓட வேல்யூ 2.5 கிடைச்சிருக்கு. பட் y-ஓட பிளேஸில் y-ஓட செட்டில் 2.5 அப்படிங்கிற எலிமெண்ட்டில் ஸோ நம்மளால் வந்து மார்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரிலேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, அந்த ஆர்டர் பேர் வந்து நம்ம சி கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப். ஓகேங்களா? கிராஃப்ல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். சரிங்களா? இப்போ 0. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸ்கேல் நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அது நீங்கள் கிராஃப் நீங்கள் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஸ்கேலுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும். ஸோ x axis 1 centimeter is equal to 1 யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். and then y axis சேம் 1 centimeter is equal to 1 யூனிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 1 y axis ஓட பாயிண்ட் 1 2 3 4 5 and then y axisல 1 2 3 4 5 நம்ம மேக் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன நம்ம ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு? 2 1 கிடைச்சிருக்கு. அதாவது x is equal to 2 y is equal to 1. இப்போ x is equal to 2 y is equal to 1 இங்கே வருதுங்களா? கரெக்டா? x-ஓட ஆக்சஸில் 2 பாயிண்ட் and then y-ஓட ஆக்சஸில் 1 ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நமக்கு தெரிஞ்சு. அப்போ 2 1. நெக்ஸ்ட் 3 இல்லை. ஸோ 4 2 கிடைச்சிருக்குங்களா? ஸோ 4 2 இங்கே வருங்க. அப்போ 4
2. இப்போ நம்ம கிராஃபும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். சரிங்களா? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னு என்னன்னா நம்ம லாஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 1.1 பார்த்து தான். சரி, நமக்கு இங்கே என்ன ரிலேஷன் வந்து நம்ம மேக் போயிருக்கோ அது அப்படியே நம்ம எழுத வேண்டியது தான். சி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஆர்டர் பேர்ஸ் வந்து 2,1 and then 4,2. அவ்வளோதாங்க. இதுதான் உங்களோட சொல்யூஷன். 4th ப்ராப்ளம்னா செகண்ட் சப்டிவிஷனும், 5th ப்ராப்ளம் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் தென் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் இல்லை கிளாஸ் எடுக்கிறவங்க நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிய ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம், வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு டாபிக் நம்ம எண்டு வரும்போது அதில் வந்து டவுட் செக்ஷனுக்கு போய் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மதன்ஸ் கிளாஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.